வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு சபரிமலை கேஸை விசாரணை நடத்திக்கிருக்காங்களே. இந்த கேஸில் சபரிமலைக்கு 10 வயதிலிருந்து 50 வயதுக்குட்பட்ட பெண்கள் போகலாமா போகக்கூடாதா அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துக்கிருக்கு. இன்றைக்கி நீதிபதிகள் அமர்வு என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? கோவில்களின் பாரம்பரிய வழிபாட்டு முறைகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு 9 நீதிபதிகள் அமர்வு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. கடவுளை எந்த முறையில் வழிபட வேண்டும் என்பதை முடிவு செய்வது பக்தரின் புனிதமான உரிமை அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. கோவில்களின் பாரம்பரிய வழிபாட்டு முறைகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு அதிரடியான கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இது இந்திய அலையன்ஸுக்கு கதறலை ஏற்படுத்தியிருக்கு. பாஜக காரங்க கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், கோவை கமிஷனர் அலுவலகத்தில் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் ஒரு புகார் கொடுத்துருக்காரு. விஜய்க்கு எதிராக விஜய் மேலே ஆக்ஷன் எடுக்கணும், விஜயை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்காரு. இந்த பாலகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா விசிகாவுடைய நிர்வாகியான், விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நிர்வாகி. அந்த புகார் மனுவில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? விஜய் தேர்தல் பரப்புரையப்போ குழந்தைகளை அடம்பிடிக்க சொன்னார். சாக்லேட் வேணும் அப்படின்னா அடம்பிடிச்சு வாங்கிடுறீங்க, ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னா பெற்றோர்கள்ட்ட அடம்பிடிச்சு ட்ரெஸ்ஸு வாங்கிக்கிறீங்களே, அது மாதிரி விஜய் மாமாக்காக டிவிகேவுக்கு ஓட்டு போட சொல்லி அடம்பிடிங்க அப்படின்னு விஜய் பேசியிருந்தார். அது எப்படி குழந்தைகளை இப்படி ஃபோர்ஸ் பண்ணலாம்? விஜய் எதுக்காக ஓட்டு போடுறதுக்கு சரியான வயது அப்படின்னு 18 வயசை எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? அப்போதான் ஒரு புரிதல் வரும், சொசைட்டியை பற்றிய இளைஞர்களுக்கு சரியான பார்வை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓட்டு போடுறதுக்கு இதுதான் வயசு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே. பிறகு எதுக்காக குழந்தைகளை ட்ரிகர் பண்ணுறாரு விஜய்? என்னுடைய உள்ளே பார்த்தீங்கன்னா என்னைய டிவிகேவுக்கு ஓட்டு போட சொல்லி கட்டாயப்படுத்துனுச்சு, அது எனக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அமைதியாக விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட இது மாதிரி ஒரு அழுத்தத்தை விஜய் கொடுத்து குழந்தைகளுடைய மைண்ட் செட்டையும் பாதிப்படைய வச்சுருக்காரு. குழந்தைகளுடைய அந்த எதை பற்றியும் கவலைப்படாமல் இயல்பாக இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நேச்சரையே கொலாப்ஸ் பண்ண பார்த்துருக்காரு அப்படின்னு இப்படி புகார் மனுவில் எழுதி கோவை காவல் நிலையத்தில் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்காரு விசிகா நிர்வாகி பாலகிருஷ்ணன். இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. இந்த விவகாரத்தை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவு எப்படி வரப்போகுது? திமுகவுடைய கூட்டணி ஜெயிக்க போதா, என்டிஏ ஜெயிக்க போதா, டிவிகே ஜெயிக்க போகிறாங்களா அப்படிங்கிற சஸ்பென்ஸு ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இப்போ இருக்குது. அண்ணாமலை சில மாதங்களுக்கு முன்னாடியே என்ன தெரியுமா கணிப்பை சொல்லியிருந்தார்? யாருக்குமே தனிப்பெரும்பான்மை கிடைக்காது, தமிழக வரலாறுலேயே முதன்முறையாக கூட்டணி ஆட்சி நடக்க போகுது தமிழகத்தில் அப்படின்னு அண்ணாமலை ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாரா? அவர் சொன்ன மாதிரி தான் நடக்கும் போல். திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது, அதிமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது. கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு தான் 2 பேரில் யாரோ ஒருத்தங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட சூழல்லாம் என்டிஏவுக்கு வந்துருச்சு அப்படின்னா 2006 திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு விட்டு கொடுத்த மாதிரி திமுகவுக்கு மெஜாரிட்டி இல்லை. அப்படி இருந்தாலும் 5 வருடம் திமுகவுடைய ஆட்சி தான் நடந்துச்சு. அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகள் இடம்பெறவே இல்லை. அது மாதிரியான மிஸ்டேக்கை பாஜக பாமகலாம் பண்ணிடக்கூடாது. மினிஸ்ட்ரியில் டெஃபினட்டாக இடம் கேட்டு வாங்கணும், அமைச்சரவையில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது மாதிரியான சூழல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க, ஆசையை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.